கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ, இன்னைக்கு இந்த மென்டர்ஷிப் எசென்ஷியல்ஸ்ல நெக்ஸ்ட்டு ஒரு பகுதிய நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதாவது, நம்ம இந்த மென்டர்ஷிப் ப்ரோகிராம்ல வந்து நம்மளும் உருவாகணும், மற்றவர்களையும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட நம்ம போயிட்டுருக்கிறோம். அதாவது வி ஹேவ் டூ ஆம் வி ஹேவ் டூ ப்ரிப்பேர் அவர்செல்வ் அண்ட் ப்ரிப்பேர் அதர்ஸ். ஸோ நம்மளும் உருவாகணும், மோல்ட் ஆகணும், மித்தவங்களும் மோல்ட் ஆகணும். ஸோ அந்த ஒரு பாலிசியில நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மென்டர்ஷிப் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒருவேளை செக்குலர் டேர்ம்ஸ்ல வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும், ஆவிக்குரிய மென்டர்ஷிப், ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப்ன்ற கான்செப்ட் வந்து இந்த பிகினிங் நம்ம வந்து நேம் சேக்ல நம்ம சொன்னோம், இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மென்டர்ஷிப் தான் இது. இந்த ப்ரோக்ராம் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ரிவைவல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த தெளிவை கொடுக்கும் பொழுது, இந்த மென்டர்ஷிப்பை குறித்ததான டெப்த் வந்து நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பட் ஆஸ் வி டிராவல் அலாங், ஆண்டவர் இந்த மென்டர்ஷிப்பை குறித்ததான பல ஃபேசட்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறார். ஸோ ஒரு மென்டருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா, லிசனிங் இயர்ஸ், கேட்கும் செவிகள். உங்களுக்கு ஒரு ஷார்ப் இயர்ஸ். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு செவிகள் வந்து நம்மளுக்கு தேவை இருக்கிறது. இப்போ நம்ம இந்த கேட்கிறது அப்படின்றப்ப நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிசனிங். ஸோ நம்ம 3 விதங்கள் இதை நம்ம பார்க்க முடியும். லிசனிங் டு காட், லிசனிங் டு ourselves அண்ட் லிசனிங் டு அதர்ஸ். ஸோ தேவனிடமிருந்து நம்ம கேட்க அந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு கேட்க தெரியணும். நம்மிடத்திலிருந்து கேட்க தெரியணும். என்னிடத்திலிருந்து நான் கேட்க தெரியணும். ஐ ஹேவ் டு ஏபிள் டு லிசன் டு மை ஓன் வாய்ஸஸ், மை ஓன் கான்ஷியன்ஸ், மை ஓன் பாடி. அதே மாதிரி மற்றவரிடத்திலிருந்து கேட்கவும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த 3மே பின்னி பிணைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுல வந்து ஒன்ல நம்ம மிஸ் பண்ணாலும் எல்லாத்துலயுமே நம்ம சொதப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ இது வந்து ஆண்டவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பார், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி. இன்னும் இப்ப ஏசாயாலாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே அந்த செவிகளை வந்து மந்தப்படுத்தி விட்டதா நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் நம்ம காதுகளை திறந்தாதான் நம்ம கேட்க முடியும் அப்படின்ற பாயிண்ட வந்து நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ லிசனிங் வந்து ஜஸ்ட் இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கறது, தட் இஸ் நாட் லிசனிங். சத்தத்தை நீங்க கேட்கறது வந்து கேட்கறது கிடையாது. அங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும். ஒரு கருத்து வந்து ஒரு மைண்ட்ல இருந்து இன்னொரு மைண்டுக்கு போய் சேரணும். அந்த கம்யூனிகேஷன் வந்து நடக்கணும். ஸோ அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். நம்ம லிசனிங் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெசேஜ் நம்ம வந்து நம்மளுடைய இந்த லிஸ்ட்ல இருக்கும். லிசனிங் காட்ஸ் வாய்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் அப்படின்ற டாபிக்ல எல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, லிசனிங் டு காட் அண்ட் லிசனிங் டு ourselves வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நான் டச் பண்ணிட்டு நம்மளுடைய மெயின் பார்ட் லிசனிங் டு அதர்ஸ் அதையும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டோட ஓவரால் அப்ரோச் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ வெரி சிம்பிள், லிசனிங் to God, listening to ourselves, listening to others. தேவனிடமிருந்து கேட்பது, listening from God அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மிடமிருந்து கேட்பது, listening from ourselves. மற்றவரிடம் இருந்து கேட்பது, listening from others. ஸோ இது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். லிசனிங் டு காட், தேவனிடமிருந்து கேட்பது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு 3 சிம்பிள் ரெக்வசைட்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம எந்த ஸ்டேட்ல வந்து சிம்பிளா நம்ம வந்து கேட்க முடியும் அப்படின்றது. இப்போ நம்ம வந்து அந்த அந்த மெசேஜ் கூட நான் கொஞ்சம் பார்த்தேன். அதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டீல் பண்ணியிருக்கிறதான லிசனிங் காட்ஸ் வாய்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்டை வந்து லைட்டாக தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை நீங்க புரிந்துக்கணும். என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரீ ரெக்வசைட். அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்கணும். ஒரு சிம்பிள் கொஸ்டின், கடைசியா ஆண்டவர் உங்ககிட்ட எப்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா கிளியரா பேசினாரு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில பேசினாரு, இன்னைக்கு கூட ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு நீங்க சொல்லணும். தட் ஷோஸ் தட் வி ஹேவ் அ கண்டினியூஸ் ஃபெலோஷிப் வித் தி லார்ட்.
ஆண்டவர்ட்ட என்கிட்ட எப்ப பேசினார் கடைசியா அப்படின்னு நீங்க யோசித்தாலே வேற உங்க லிங்க் கட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் வந்து எனக்கு ஞாபகமே இல்ல. ஆண்டவர் என்கிட்ட எப்ப தெளிவா பேசின ஞாபகமே இல்ல அப்படின்னாலே ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா இருக்கோன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ட நான் சிம்பிளா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் என்ன அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ் நம்மளுக்கு வேணும். அமைதியான மனநிலை. அதாவது ஏன்னா மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். ரெஸ்ட் ஆகணும். ஸோ அன்சவுண்ட் மைண்ட்ல வந்து ஆண்டவர் பேச முடியாது. நீயோ உள்ளவனாகி அப்படின்றது மனத்தெளிவுன்ற ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது பைபிள்ல. த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். The clarity of mind comes when we have a peace of mind. பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பயங்கர ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ஐ எம் டிஸ்டர்ப்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செட்டில் டவுன். ஒரு நாளை ஒதுக்கணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. நீர் என்னோடு கூட நீர் பேசணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. இது வந்து நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு நாள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். பட் இன் கேஸ் உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கிளாக் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷன் எப்போ வரும் அப்படின்னா, வென் யூ ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட்னா தான் வரும். அதாவது ஆண்டவர் சொல்றதுக்கும் இன்னொரு உலகம் யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த அமைதியான மனநிலை. அப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். வசன வார்த்தைகளாம் தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்கு. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். இந்த பர்ஃபெக்ட் பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களோட மருந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, நீங்க என்கிட்ட பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தாகமாக கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். வசனத்திலிருந்து பேசுவார், சூழ்நிலையிலிருந்து பேசுவார், இது மாதிரி செய்திகள் இருந்து பேசுவார். இன்னும் 2வது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவனிக்கும் செவி. அவேக்கன்ட் இயர். அலர்ட்டா இருக்கணும். ஆண்டவர் எந்த நேரத்துல என்கிட்ட பேசுவார், எந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து என்கிட்ட பேசுவார், எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து பேசுவார். பைபிள்ல இருந்து பிரைமரா பைபிள்ல இருந்து பேசுவார், உண்மைதான். பட் அட் த சேம் டைம் காட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் us 24 hours a day அப்படின்றத மறந்து போகக்கூடாது. அந்த அலர்ட்டா இருக்கணும், தாகமா இருக்கணும், நான் எதிர்பார்க்கணும். இந்த வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலையில எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கேட்டு பழகணும். ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே, அப்படி உட்கார்ந்து முழங்கால் படையிட்டு டைரியும் பைபிளையும் திறந்து, லார்ட் ஸ்பீக் டு மீ, வசனத்தை அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பேசிஸ். அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வசனம் எனக்கு டச் ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகக்கூடாது. ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுவார். சில நாட்கள்ல நான் பெருமையா சொல்லல, நிறைய டைம்ஸ்ல I've fallen short of God's expectations, but there were times 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனதே தெரியாது. அவ்வளவு ஆண்டவர் பேசுவார். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த டைரியை திறந்து வச்சுட்டு அந்த ஜேர்னலிங் நம்ம பார்க்க போறோம். 5th gospel importance of journaling, diary writing is very important. நிறைய டைம்ஸ் எழுதி வச்சுட்டு எப்படி எழுதி வச்சுட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னா, லார்ட் ஸ்பீக் டு மீ, இப்படி திறந்த பேனா வச்சு உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஆர்டர் ரொம்ப விரும்புவார். சில சமயம் ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பேன். ஆண்டவர் வந்து பக்கம் பக்கமா பேசுவார். பக்கம் பக்கமா டைம் போயிரும். 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிரும், 1 ஹவருக்கு மேல ஆயிரும். ஐயோ நம்ம அடுத்த அலுவலகத்துக்கு நம்ம போகணும், அடுத்த ஒர்க்குக்கு போகணுமேன்னு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால you have to thirst to listen from God. ப்ரிப்பேர் பண்ணணும். ஹார்ட் மைண்ட
செட்டில் பண்ணும், ஏரை வந்து அவேக்கன் பண்ணி விடணும், சென்சிட்டைஸ் பண்ணணும். நாட் ஓன்லி ஏர்லி மார்னிங், இந்த வசனத்துல ஏர்லி மார்னிங், அண்ட் தென் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம லைஃப்ல மூவ் பண்றப்ப, வந்துட்டு இருக்கிறப்ப, இன்னொருத்தவங்க பயோகிராஃபி வாசிக்கிறப்ப, இன்னொரு மெசேஜ் கேட்கிறப்ப, பாடல் பாடுறப்ப, ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே உறவு எனக்கு வேணும், கண்டினியூஸ் ஃபெலோஷிப் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கும் செவிகள். அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு பழகலன்னா நம்ம வேற எந்த செவியும் சத்தமும் நம்ம காது கேட்காது, மற்றவங்களோட தேவைகளும் கேட்காது, நம்மளோட நீடும் நம்மளுக்கு புரியாது. We will lose absolutely everything. அதனால முதலாவது ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கப்படும். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்லைட்டன்ட் ஹார்ட்ஸ், பிரகாசமுள்ள மனக்கண்கள். எபேசியர் 1:19 இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள். இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம், having the eyes of the hearts enlightened. நம்ம இருதயத்துக்கு கண்கள் இருக்கிறதா, அந்த கண்கள் வந்து என்லைட்டன் பண்ணப்படணும். அப்போதான் நம்ம கேட்க முடியும். அந்த 18வது 17வது வசனங்கள்ல, தமிழ்ல 19 மட்டும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல பாருங்க 17, 18ல, may God give you the spirit of wisdom and revelation in the knowledge of him. அந்த spirit of wisdom and revelation in the knowledge of him, ஆண்டவரை அறிகிற அறிவு, அந்த நாலேஜ்ல நான் வளரணும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை அறிகிற அறிவு. இந்த கான்டெக்ட்ல தான் ஆண்டவர் வந்து அந்த நான் எதை பார்க்கிறேன் அப்படின்றதுல டிசிப்ளின் பண்ண சொன்னார். சும்மா ரேண்டமா எல்லாத்தையும் நீ பார்க்காத. யூடியூப் வீடியோஸ் அது இது கண்டது லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லி நம்மளுடைய கண்களையும் மைண்டையும் நீங்க வந்து டம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, படம் பார்க்குற பழக்கம் அது இதுன்னு சொல்லி நம்ம டம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, யூ வில் லூஸ் the sensitiveness of your heart. அந்த ஹார்ட்டோட என்லைட்மெண்ட் வந்து டல் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவேக்கண்ட் இயர், அந்த சென்சிட்டைஸ்ட் இயர், கேட்கிற செவிகள் வந்து மந்தமாயிரும். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே உமது சத்தத்தை தடுக்கிற எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம், உமது சத்தத்தினுடைய அந்த தெளிவை குறைய பண்ணுகிற எந்த ஒரு பழக்கமும் எனக்கு வேண்டாம். ரொம்ப முக்கியம். யூ வில் லூஸ். எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்ப காலத்துல உங்களை செய்திகள் நான் ஷார்ப்பா இருந்துச்சு. காலப்போக்குல கண்ட புக்கை படிக்கிறது, தேவையில்லாத நாலேஜ் போய் எடுக்கிறது, தியாலஜின்னு போய் கண்டது ரெஃபரன்ஸையும் பார்த்து தள்ளுபடி ஆகமங்களை படிக்கிறது, அதை படிச்சு இதை படிச்சு, அப்புறம் தேவையில்லாத வேர்ல்ட்லி திங்ஸ், நியூஸ், அந்த இது இந்த யூடியூப், அந்த செய்தி, இந்த செய்தின்னு எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டுட்டு we stop listening from God himself. ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கிற அந்த பழக்கத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா we lose everything. Let's proceed. ரெண்டாவது 3 குறிப்பு சொன்னேன், லிசனிங் ஃப்ரம் காட், லிசனிங் டு காட், லிசனிங் டு ourselves. நம்மிடமிருந்து கேட்பது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மளோட இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்னர் வாய்ஸ் சொல்றாங்க. வேதாகமத்தின் அடிப்படையின்படி கான்ஷியன்ஸ், மனசாட்சி அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு 3 வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது இன்னொரு மெசேஜ்லயும் நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம அந்த மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை, மெயின்டைனிங் குட் கான்ஷியன்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி நம்மளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 24:16 பாருங்க. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இன்னைக்கு நிறைய பேரு ஊழியக்காரங்களும் சரி, ஊழியம்னு சொல்லி பண்ணுகிற நிறைய பேர் பொய் சொல்றதை நான் பார்க்கிறேன். தைரியமா பொய் சொல்றேன்.
என்னப்பா இப்படிலாம் மாத்தி மாத்தி பேச முடியுமா? இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ற மாதிரி. அதாவது பிசினஸ் எல்லா பிசினஸ்காரங்களும் நான் ரொம்ப தரைக்குறைவா பேசல. குறிப்பா பிசினஸ் சொல்லுவாங்க, மாறி மாறி பேசணும் பிரதர், இப்படிதான் சொல்லணும் பிரதர், அப்படிதான் சொல்லணும் பிரதர், அப்படி நம்ம ரொம்ப ஞானமா பேசணும் பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஏதோ ஞானமா பேசுறேன்னு பேசி, அதே பொய்யும் புரட்டும் மாய்மாலமும் இன்னைக்கு ஊழியத்துல வந்து ஒரு கூட்ட ஆத்மாக்கள், ஒரு கூட்ட ஊழியக்காரங்க இன்னைக்கு துணிகரமா போய் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். துணிகரமா மாறி மாறி பேசுறது. அப்படி சொல்லலையே, அப்படி சொன்னனே, இப்படி சொன்னனே, அப்படி சொன்னனே. மனுஷர் பயம், மனுஷ பயத்துல மாறி மாறி பேசுறது. என்ன நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா, இந்த கிளியர் கான்சியன்ஸோட டீச்சிங் இல்ல. குற்றமற்ற மனசாட்சி. அதாவது யாரும் நம்மள குற்றம்னு சொல்ல வேண்டாம். நம்ம மனசாட்சியே நம்மள வாதிக்கும். நீ போய் தானே சொன்னப்ப, போன்ல பேசுறப்ப, எங்க பிரதர் இருக்கிறீங்க அப்படின்னப்ப போய் தானே சொன்னேன். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக, 2 பேருக்கும் முன்பாக என்னுடைய மனசாட்சி குற்றமற்றதா காணப்படணும். தேவனுடைய ராஜ்யத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பல நபருடைய வாழ்க்கையினுடைய சாட்சி இதுதான். அவங்க எல்லாரும் அந்த குற்றமற்ற மனசாட்சி, அவருடைய மனதின் சாட்சி. என்னை குறித்து யார் சாட்சி சொல்லா? ஜேசன் பிரதரா நல்லா இருக்கிறேன். தூரமா இருக்கிறவங்க ஈஸியா சாட்சி சொல்லலாம். பக்கத்துல வர 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 பக்கத்துல வர ஒய்ஃப், பையன், கூட இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட நான் சாட்சி எப்படி இருக்குது? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்கத்துல வர வரதான் நம்மளுடைய பலவீனங்கள் அதிகமா தெரிய வரும். சோ அப்படியே வர வர மனது என்னுடைய சாட்சி, என்னுடைய மனதின் சாட்சி நான் கேட்கணும். சரியாதான் பண்ணன. என்னுடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 10:22 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், அதாவது கழுவப்படணுமா. ஆங்கிலத்துல வித் அவர் ஹார்ட் ஸ்பிரிங்கிள் கிளீன் ஃப்ரம் அன் ஈவில் கான்சியன்ஸ். அதாவது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, அவருடைய ரத்தத்தால கழுவும் பொழுது, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் மனசாட்சியை நீர் பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க, அதெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கண்ணுகளை பரிசுத்தப்படுத்துங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறோம். மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன் மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மனசாட்சியில ஒரு தெளிவு இருக்கும். நான் தனியா இருக்கிறப்ப உள்ள பரிசுத்தம், தனியா நான் சிந்திக்கிறேன், யாருக்கும் தெரியாது, உள்ளத்தின் ஆழத்துல யோசிக்கிற அந்த ஆழமான எண்ணம், அது மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல உண்மை இருக்கணும். அதுல உண்மை இருக்கணும். தேவரீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அந்த கரணம்ன்றது ஆழமான இருதயம். நான் மனசாட்சி இருக்கிறேன். ஆண்டவரே, ஊருக்கு நான் உபதேசம் பண்ணிடலாம், ஊரை நான் ஏமாத்திடலாம், என் மனசாட்சியை நான் ஏமாத்தவே முடியாது. எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாரும். உண்மையா இருக்கணும். என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கணும். என் மனது என்னை குறித்து சாட்சியிடணும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரன், பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரன் சொல்லி யார் சார் சாட்சி கொடுக்கணும்? என் மனது சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, listening to ourselves. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில விடுதலையோடு கிரியை செய்ய முடியும். வரங்கள் விடுதலையோடு கிரியை செய்யும். ஆண்டவர் பல ஆயிரம் மக்களை நம் மூலமாய் அவர் தொடுவார், உங்கள் மூலமாய் தொடுவார். ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம். உள்ளத்தின் ஆழத்துல நான் உண்மையே ஆண்டவரை நீர் விரும்புகிறீர் அல்லவா? மனசாட்சியில நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபம் பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணலாம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி
பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதாவது என்னைக்கு வஞ்சகம் வரும் அப்படின்னா, இந்த மனசாட்சியை நீங்க கொள்ளும் பொழுதுதான். சூடுண்டாக்குற, அதாவது சூடுண்டாக்குறதுன்னா சியர்டு கான்ஷியன்ஸ். மனசாட்சி வந்து குழம்பிருது. எது தப்புன்னு அதுக்கு தெரியாம போயிருது. தப்பு ரைட்டுன்னா மனசாட்சி வந்து நம்ம கொண்டுடலாம். அதாவது நீங்க பொய் சொல்றீங்கன்னா மனசாட்சி ஃபர்ஸ்ட் ஷார்ப்பா இருக்கும். நீ பொய் சொல்றப்பா அப்படின்ற. ஆவியானவர் அதை நம்ம பரிசுத்தப்படுத்துவார். மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துவார். அப்ப ஆவியானவர் மனசாட்சியை சேர்ந்து சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி பவுல் இன்னொரு வசனத்துல சொல்லுவார். நிறைய ரெஃபரன்ஸ் நான் இங்க போடல உங்களுக்கு. அப்ப ஆவியானவர் மனசாட்சியோட சேர்த்து நம்மளோட சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பாரு? நீ வந்து உண்மையை சொல்லு. அப்படி இல்லைன்னா பொய் சொன்னா பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். போல்டா நீ சொல்லு, அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லு. அப்ப அப்படி இருக்கிறப்ப அதை மெயின்டைன் பண்றப்ப உங்களோட கான்சியன்ஸ் வந்து மனசாட்சி வந்து ஷார்ப்பா இருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் அப்படி சொல்ல முடியும், ஐயோ அதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படி. அப்ப மனசாட்சி வந்து நீங்க கொல்லுவீங்க. மூச்சு திணறும். அது அடுத்து பொய். 2வது தடவை அந்த மனசாட்சி சொல்ற சத்தம் கேட்காது. அடுத்து 3வது தடவை போய், 4வது தடவை போய், 5வது தடவை போய், 6வது தடவை, 10, 15 அப்படியே அது ஹேபிட்டா மாறுது. மனசாட்சி அப்படியே செத்துரும். சாகிறது மட்டும் கிடையாது. சூடுண்ட பொய்யர் என்ன சியர்டு மனசாட்சி என்ன பண்ணும்னா, ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து பொய் சொல்றதே என் வாழ்க்கை ஆயிருச்சு. என்னுடைய சிந்தனை இச்சையோடு சிந்திக்கிறதே என்னுடைய இயல்பு ஆயிருச்சு. சில பேர் மென்னைசஸ் இருப்பாங்க. எந்த ஒரு லேடியை பார்த்தாலும் தொட்டு பேசணும்னு நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி லேடிஸும் இருக்கிறாங்க. எந்த பையனை பார்த்தாலும் தொடணும் கை அப்படியே தானா வரும். அது வந்து பாவனே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அது நேச்சுரல் ஆதி ஹேபிட்டை விட்டு தாண்டி நம்ம பர்சனாலிட்டிக்குள்ள போய் அது இம்பைப் ஆன பிறகு மனசாட்சி ப்ரோக்ராம் தப்பாயிரும். அதான் அந்த சியர்டு கான்சியஸ். அது என்ன சொல்லும், நான் இனிமே நீ பொய் சொன்னா அது ரைட்டுன்னு சொல்லும். சியர்டு கான்சியன்ஸ் எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நீ பொய் சொன்னா அது ரைட்டுன்னு சொல்லும். மனசாட்சி சொல்லும், நீ பொய் சொன்னா ரைட்டுப்பா, கரெக்டு தான். எல்லாரும் தானப்பா பொய் சொல்றாங்க, போ. என்ன ஒரு பயங்கரம் பாருங்க. இதுதான் வஞ்சகத்தின் ஆரம்பம். இதுலதான் வந்து நான் ரைட்டா போதிக்கிறேன்னு சொல்லி தப்பா போதிச்சுட்டு இருப்பாங்க. நான் ரைட்டா இருக்கிறேன்னு சொல்லி தவறான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சரியா பண்றேன்னு சொல்லிட்டு தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. அது புரியவே வைக்க முடியாது. நீங்க புரிய வச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜபம் மட்டும் தான் பண்ண முடியும். நான் உட்காந்து அவங்கள புரிய வச்சுட்டு நினைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது. இப்ப அவங்கள பத்தி விட்டுங்க. இப்ப நம்ம அந்த நிலைமைக்கு போக கூடாது. நாளைக்கு எப்படி போகாம இருக்க முடியும்? ஒரு சின்ன பாவம்னு சொல்றது, நான் என்ன பாவத்தை வந்து சின்ன பாவம் பெரிய பாவம்ன்றதை காட்டிலும், இந்த சின்ன பாவம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த பாவத்தினால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்க அதை பண்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றப்ப அந்த பாவத்தை திருப்பி சீக்கிரட்டா பண்ண தோணும். ஆனா அத வந்து நீங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே துணிகரம், ஆண்டவரே கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து, சிந்தனைகள்ல பார்வை எத்தனை தடவை நான் தப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு ஒரு தடவை கூட நான் தப்பாவே பார்க்கல. யாரையும் தப்பா பார்க்கல. பெருமையோ, இச்சையோ, ஏளனமான பார்வையோ. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளென்சிங், மனசாட்சியோட கிளென்சிங் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நம்ம வாழ பழகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மனசாட்சியில பரிசுத்தம், ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஏன்னா ஆவியானவர் அங்கே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு நம்ம எண்ணங்கள்லாம் தெரியும், ஆழமான எண்ணங்கள்லாம் தெரியும். நம்ம யோசிக்கிறதனுடைய அந்த நோக்கங்களும் அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் மக உண்மையா இருக்கிறான். தப்பு பண்ண உடனே ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு
அந்த பார்வைக்காக அவன் அழுது ஜெபம் பண்ணிட்டான். அந்த சிந்தைக்காக அவள் அழுது ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப இந்த கிளாரிட்டி நீங்க உங்ககிட்ட இருந்து கேட்டு நீங்க பழகுறீங்க. ஜான் வெஸ்லி அவர் அவங்க அப்பா சாகிறப்ப, அவங்க அப்பாவும் பாஸ்டர், அவர் சாகிறப்ப ஜான் வெஸ்லியை கூப்பிட்டு ஒன்னே ஒண்ணு சொன்னாராம், மகனே, இந்த இன்னர் விட்னஸ் மட்டும் இழந்துராத. மனசாட்சியோட அவர் வைத்த பேர் கான்சியன்ஸ் அப்படின்ற சொல்றதுக்கு பதிலா இன்னர் விட்னஸ் நீ இழந்துராத, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜான் வெஸ்லியோட லைஃப்ல அந்த இன்னர் விட்னஸ் அப்படியே அவங்க அப்பா உண்மையான தேவனுடைய ஊழியர் பாஸ்டரா இருந்திருக்கிறார். சோ அந்த வார்த்தையை அவர் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, இன்னர் விட்னஸை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், என்னுடைய உள் சாட்சியை நான் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை நடத்தினதுனால ஆண்டவர் அவர் மூலமாய் ஒரு தேசத்தை அசைக்கிற அந்த ஊழியத்தை கொடுத்தார். மகளே, ஃப்ரெண்ட்ஸ், God wants to trust you. ஆண்டவர் உங்களை நம்பணும்னு நினைக்கிறார். But you have to be very clear in your conscience, very pure in your conscience. என் மனசாட்சியில, உள்ளான ஏரியாஸ்ல, ஆண்டவரே, உள்ளந்திரியங்கள்ல ஒரு உண்மை காணப்படுவதாக, பரிசுத்தம் காணப்படுவதாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சின்ன ஜெபத்தை நம்ம ஏறெடுத்துட்டு 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம போக போறோம். ஒரு சின்ன பரிசுத்தமாக்கப்படுதல் ஜெபம், ஆழமான ஜெபம். 2 நிமிஷம் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. கண்ணின் பார்வைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. சிந்தனைகள் ஆழங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நான் உண்மையா இருக்கணுமே தேவரே, உமக்கு உண்மையா இருக்கணுமே, மனசாட்சியில உண்மையா இருக்கணுமே. மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. பொய், ஆண்டவரே, புரட்டு, மிகைப்படுத்தி கூறுவது, எக்ஸாஜரேஷன், மறைப்பது, ஆண்டவரே தகப்பனே, இதெல்லாம் என் வாழ்க்கையில வேண்டாம். யார் எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உமக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஓ ரபா ஷிகதன் அகதன் அபௌரபல ரபா. வல்லமையான ஓ ஹல்லேலூயா வரங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படும் நாட்கள் இதோ சமீபமா இருக்கிறது. மகனே, மகளே, ஆண்டவர் உன்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். உன்னுடைய மனசாட்சி நீ உண்மையாகிரு. Jesus I pray. The name of Jesus I pray. ஒகாலா ஷிகதனா கௌலோகா. நீ நலாஷி கதுனரபா. உன்னை பல இடங்களுக்கு நான் அழைத்து செல்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரிகபலாஷி அந்தரு கதுனோ கலௌஷியகா. உலகம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணமாக பல அலங்காரமான வரங்களை நான் கொடுத்து உனக்குள் அது புதைந்து கிடக்கிறது. இதோ ஹல்லேலூயா, நீ எனக்கும் மனிதருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும் பொழுது அது ஹல்லேலூயா ரபௌஷக தௌரா கதனி அந்தரபல் அதிகரபலபா பல ஆயிரம் மக்களுக்கு அதை எடுத்து பயன்படுத்த ஹல்லேலூயா நேரம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ரத்தத்தாழ கழுவிரலுங்க, ரத்தத்தாழ கழுவிரலுங்கப்பா, ரத்தத்தாழ கழுவிரலுங்க, ரத்தத்தாழ கழுவிரலுங்க, பரிசுத்த ரத்தத்தாழ கழுவிரலுங்கப்பா. மனசாட்சியை கழுவிருங்க. இது வரைக்கும் அப்படி நான் ஜெபம் பண்ணது கிடையாது சொல்றவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண மனசாட்சியை பரிசுத்தப்படுத்து. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கட்டும். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஓங்கி அது பேசுறது என் காதுக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. மனசாட்சியின் சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க ஏதோ ஒரு பயங்கரமான மாயமாலத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். எந்த காரியத்துல நீங்க மனசாட்சியை கொன்னீங்கன்னு யோசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. So ஈவன் இந்த லிசனிங் டு ourselvesல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, மனசாட்சியில இருந்து நம்ம கேட்கிறோம். பட் யூ ஷுட் ஆல்சோ லேர்ன் டு லிசன் டு யுவர் இன்னர் டர்மாயில். சில நேரங்கள்ல நம்மளையும் அறியாம நம்ம ஏதோ ஒரு காரியத்திற்காக மனம் கலங்குவோம். ஏதோ ஒரு காரியம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும்.
டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்செட், அந்த வார்த்தை அப்செட். நான் டிஸ்டர்ப்டா இருக்கிறேன், ஐ எம் கெட்டிங் இரிட்டேட்டட். ஏன்னா we are all emotional beings அப்படின்றத மறந்து போகக்கூடாது. we get upset, we get irritated, we are sometimes sad, we are downcast, we are in turmoil. அது உடனே ஏன் அப்படி ஆகிறேன்? அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க எமோஷனல் பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனாலே பீஸ் அடி வாங்கிரும். பீஸ் வந்து இட் இஸ் அ ஸ்டேட் இன் எமோஷன் அண்ட் ஆல்சோ மைண்ட் அண்ட் ஹார்ட். ரெண்டுமே அந்த பீஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பீஸ் வந்து ரெண்டுலயுமே இருக்குன்றதை மறந்து போகக்கூடாது. சமாதானம் அப்படின்னா மைண்ட்ல ஒரு பீஸ் இருக்குது, ஹார்ட்லயும் ஐ ஃபீல் அட் ரெஸ்ட். அப்பதான் நான் வந்து கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் எனக்கு இருக்கும், சவுண்ட் மைண்ட் இருக்கும், மன தெளிவு எனக்கு காணப்படும். த மோமெண்ட் யூ ஆர் அப்செட், த மோமெண்ட் யூ ஆர் டிஸ்டர்ப்ட், யாரோ ஒரு பேட் நியூஸ் சொல்றாங்க, யாரோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, யாரோ உங்களை பத்தி பேசினாங்கன்னு சொல்லி யாரோ உங்களுக்கு சொல்றாங்க, இல்ல நீங்க விருப்பப்பட்டது என்னமோ ஒண்ணு நடக்கல, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஒரு பயம் ஒண்ணு வருது, எதிர்காலத்தை குறித்த பயம் ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை டீல் பண்ணணும். மறந்துடாதீங்க. that you have to listen to you. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அது அப்படியே லிங்கர் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் சப்போஸிங் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கு. இப்ப நம்ம மிஷனரிஸ்ல நிறைய நான் இன்டராக்ட் பண்றப்ப ஒரு 48, 45 இருந்தே இந்த வார்த்தை விட ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு யாரும் இல்லை பிரதர், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் வீடும் கட்டல, எங்க போகும் தெரியல. அப்படியே அந்த கேர் இன்னும் அட்ரஸ் பண்ணல. இன்னும் அடுத்த 58வது வயசுலதான் அவங்க ரிட்டையர்ட் ஆக போறாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவங்க இந்த ஒரு கேஸ்ட் டவுன் கவலை, இந்த கலங்குகிற இந்த கவலை என்ன பண்ணிரும் அவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வியாதியை உண்டு பண்ணி விட்டுரும். ஏன்னா ஒரு டேஞ்சரஸான ஆஸ்பெக்ட் பாருங்க, தேவையில்லாத ஒரு வியாதி வந்துடும், ஒரு பேக் பெயின் வரும். சொல்ல முடியாது எல்லா பேக் பெயினும் இதனால நான் சொல்ல வரல, பட் டெஃபினெட்லி there are a range of sicknesses called psychosomatic illnesses which is related with our emotions and heart. இதெல்லாம் பிணைஞ்சதுதான் நம்ம அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால உங்கள்ட்ட இருந்து நீங்க சத்தத்தை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் கவலைப்படுறேன், பேசணும். என்னை குறித்து என்கிட்ட நான் பேசணும். அதான் சங்கீதக்காரன் நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே பிப்ளிக்கல், சைக்காலஜி கிடையாது. பைபிள் இஸ் full of emotions, thinking patterns and doings. நம்மளோட இமேஜே இதுக்குள்ள இருக்குது. இதுல இருந்து வேணா நீங்க சைக்காலஜி எடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். சங்கீதக்காரன் எப்படி பேசுறான் பாருங்க தன் ஆத்துமாவோட. எனக்குள் ஏன் தேங்குகிறாய், ஏன் பண்ணி ரொம்ப அப்செட்டா இருக்க, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிற, ஆண்டவர் நோக்கி காத்துரு. எப்பா ரெண்டுமே நீதானப்பா இல்லையா? செல்ஃப் பிரீச்சிங் சொல்லி 2 மணி நேரத்துல நான் சொல்லியிருக்கேன். இது தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சிங்கிள் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்தாச்சு. இன்னும் அவரை துதிப்பேன், ஆண்டவனை கைவிட மாட்டார். அப்ப ஐ எம் அட்ரஸிங் த சோர்ஸ் ஆஃப் அந்த கவலை, இந்த கவலையோட சோர்ஸ் நான் அட்ரஸ் பண்றேன். அந்த டிஸ்டர்பன்ஸோட சோர்ஸ் நான் பிடிக்கிறேன். பவுல் சொல்றாரு இல்லையா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு எண்ணத்தை நான் சிறை பிடிப்பேன், நான் பிடிக்கிறேன், அதை அட்ரஸ் பண்றேன், அரெஸ்ட் பண்றேன். ஏன்டா நீ வந்த, அரெஸ்ட் பண்றதா, ஏன் எதுக்கு வந்த, எதுக்கு எதிர்காலத்தை குறித்து நான் எது கவலைப்படணும், என் பிள்ளை குறித்து நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணணும். மறந்து போகக்கூடாது. I have to listen to me. ஸோ இப்போ நீங்க ஈவன் பாடி வில் ஸ்பீக். நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க உங்களை குறித்து நீங்க அந்த கேட்கணுன்றதுல வந்து உங்க சரீரமும் பேசும். உங்க சரீரம் உங்ககிட்ட பேசும். ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப்டா இருக்கும், ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கும். கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த சரீரம், என் சரீரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவருக்கு பிரியமா இதை பாதுகாத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ளணும். ஃபுட் ஹேபிட்ஸ்ல ரொம்ப சூஸியா இருக்கணும். இது பரிசுத்தாவியான தங்குற ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறது. ஜனங்களுக்கு இது பயன்படணும். நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, நிறைய காரியங்கள் நான் செய்ய வேண்டி இருக்கிறது. பாடி சொல்றது நம்ம கேட்கணும். ஃபைனலி
மற்றவரிடத்திலிருந்து கேட்கிறது. ஸோ நான் எப்படி மற்றவங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நான் சொல்லி அடுத்து இருக்கிறதான ஒரு 20 நிமிஷத்துல நம்ம பார்க்க போகிறோம். மற்றவரிடத்துல இருந்து எப்படி நான் கேட்கணும்? லிசனிங் இஸ் an art. லிசனிங் இஸ் an art. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, கேட்கறதுக்கு தீவிரமா தீவிரமா கேட்கறது இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கேட்கணும்ப்பா. குயிக் டு ஹியர், ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்லோ டு ஆங்கர். இதுலலாம் ஸ்லோவாரு. கேட்கறதுக்கு நீ வந்து ரொம்ப ஷார்ப்பா. அதனால ஆண்டவர் 2 காத குடுத்திருக்கிறார். 1 வாய், 2 காது. ஜஸ்ட் இமேஜின் 2 வாய் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். முன்னாடி ஒரு வாய் இருக்கு, பின்னாடி ஒரு வாய் இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும்? 2 சத்தம். ஜஸ்ட் அன்இமேஜினபிளா இருக்கு. இந்த ஆண்டவர் இந்த டைமென்ஷன் யோசிச்சிருப்பாரான்னு சொல்லி தெரியல. ஆனா 2 காது, 2 கண்ணு அப்சர்வ் பண்றதுக்கு. எவ்வளவு ஆண்டவர் ஞானமாய் படைத்திருக்கிறார் பாருங்க. சிம்பிள் வே. நீதிமொழிகள் 18:19 காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கவுமா இருக்கும். அதாவது லிசன், அதாவது உடனே ஆன்சர் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லிசன். அப்புறம் அந்த திங்க் அண்ட் ப்ரேன்னு நீங்க போடணும். ப்ரே அண்ட் திங்க். இந்த ப்ரேயிங் அண்ட் திங்கிங் இதுல வரணும். யாராச்சும் நம்மள்ட்ட ஷேர் பண்றப்ப உடனே இப்ப நிறைய பேர் வந்து ஹைலி ஒப்பீனியேட்டடா இருப்பாங்க. கடன்னு ஆன்சர் சொல்லிட்டு இருப்பாங்க. கடன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் லிசன். பெரிய ஒரு கிருபை தான். பெரிய ஒரு கிருபை. நம்மளுக்கு பொறுமை வேணும். இன்னும் நீங்க லிசன் பண்றதுல வந்து இன்னொரு என்ன எப்படி இருக்குன்னா, வெறும் வார்த்தைகள் மாத்திரம் நம்ம கேட்கறது கிடையாது. வாய்மொழி அல்லாத மொழி தொடர்பு இருக்கிறது. வாய்மொழி அல்லாத மொழி, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதாவது வாய் பேசல, சில பேர் வந்து பேசுறது வந்து வேற என்னதான் பேசிட்டே இருப்பாங்க. பட் அவங்க ப்ராப்ளம் வேற இருக்கும். யூ ஹேவ் டு ஸ்டடி. எது அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது? 4 வகையான நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. பாடி லாங்குவேஜ், உங்க பாடி லாங்குவேஜ் என்ன இருக்குது? ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது ஒருவேளை நம்ம மொபைல்ல பேசுறோம்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்க்க முடியாது. ஆனா ஃபேஸ்ல வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியும். ஆனா வாய்ஸ் மாடுலேஷன்ல நீங்க டிஸ்டர்பன்ஸ பார்க்கலாம். ஃபோன்ல யாராச்சும் உங்ககிட்ட பேசுறப்ப ஒரு பதட்டமா பேசுறாங்களா? டிஸ்டர்ப்டா பேசுறாங்களா? ஜஸ்ட் லிசன். எனக்கெல்லாம் இந்த லிசனிங்கே வந்து ரொம்ப கம்மியான ஒரு கிரேஸ் தான். கடன்னு ஆன்சர் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஏன்னா மைண்ட் ஷார்ப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். கிடுகிடுன்னு அசம்ப்ஷன் பண்ணி விட்டுரும். இதுதான் பிரச்சனை, இதுதான் சொல்யூஷன், அவ்வளவுதான். So we are not called to give solutions. Don't give solutions to anybody. ஸோ இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா, கிவ் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். இப்போ யாராச்சும் நம்மளுக்கு ஃபோன் பண்றாங்க, நம்ம யார்ட்டையாச்சும் நம்ம கவுன்சில் பண்றோம் அப்படின்னா, ஃபுல் அட்டென்ஷன் நீங்க அந்த இடத்துல இருக்கணும். இப்போ சில பேர் முக்கியமான ஃபோன் கால் வருது, பேசுறோம் அப்படின்னா, இந்த வேலையை பண்ணிட்டே நம்ம பேசக்கூடாது. நோ, ஸ்டாப் ஆல் த திங்ஸ். அதாச்சும் நீங்க சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், கால் மீ ஆஃப்டர் 10 ஆர் half an hour. We are going to talk very carefully. You are going to listen very carefully. அதான் 2வது பாயிண்ட். ஸோ கிவ் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். ரேண்டமா டபுள், அதாவது மல்டி டாஸ்கிங் லிசனிங்ல பண்ணக்கூடாது. நிறைய காரியங்களை கேட்டுட்டு பண்ணக்கூடாது. லிசன் கேர்ஃபுல்லி. அது மாத்திரம் இல்ல, நோட் த இமோஷன்ஸ். அதுல இமோஷன்ஸ் இருக்குதா? கவலை, சேட், அப்செட். ஸோ இமோஷன்ஸ் இருக்கிறப்ப டோன்ட் கிவ் சொல்யூஷன்ஸ், லெட் இட் கம் அவுட். டோன்ட் கிவ் சொல்யூஷன்ஸ், டோன்ட் கிவ் அட்வைஸ். அப்படியே வந்துட்டே இருக்கட்டும். ஐ கான்டாக்ட், ஒருவேளை ஃபோன்ல இல்லாம நேரா பேசுறீங்கன்னா, நீங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு கேட்கக்கூடாது. இங்கிட்டு பராக்கு பார்த்துட்டு கேட்கக்கூடாது. அவங்கள பார்க்கணும். உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னா, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த பர்சன். You are highly interested in the person who is talking to you. இதெல்லாம் நான் ரொம்ப லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, இந்த மென்டர்ஷிப்ன்றது வந்து இட்ஸ் a big ஒரு சப்ஜெக்ட். இட் இஸ் வெரி நியூ, பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது, ப்ரீச்சிங் ஈஸியா பண்ணிடலாம். பட் பீப்புளுக்கு இன்னைக்கு டைம் கொடுக்கறதுக்கு பீப்புள் கிடையாது. ஏகப்பட்ட ப்ரோக்ராம், ஏகப்பட்ட ரிவைவல் மீட்டிங்ஸ், எங்க பார்த்தாலும் கண்ட்ரி ஃபுல்லா மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு.
ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் மென்டர்ஷிப். பாடி லாங்குவேஜ பாருங்க. எப்படி இருக்குது பாடி லாங்குவேஜ்? அஜிடேட்டடா இருக்கிறாரா? அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. டோன்ட் பிளான். டூ நாட் பிளான். ஆண்டவர் பேசட்டும். அன்று கிருபை கொடுக்கட்டும். பட் யூ டோன்ட் பிளான் அண்ட் லூஸ் த கம்யூனிகேஷன். நீங்க மனசுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே அதை வந்து அவங்க சொல்றத கேட்காம விட்டுறாதீங்க. டு நாட் ஜட்ஜ் அகைன். மாட்டினானா இதுதான் முதல்ல எனக்கு தெரியும். டு நாட் ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. ஷோ தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஆஸ்க் மீனிங்ஃபுல் கொஸ்டின். அர்த்தமுள்ள கேள்விகளை கேளுங்க. நீ என்ன நினைக்கிற? ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின். ரைட் தானே? தப்பு தானே? அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடையாது. ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஓகே, நீ அப்செட்டா இருக்கிற, ரைட். ஸோ நீ என்ன நினைக்கிற? என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற? அந்த சொல்யூஷன் அவங்ககிட்ட இருந்தே வரட்டும். நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. இடையில ரீசெண்டா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் வந்து ஐ வாஸ் ஷேரிங் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். ஹாஃப் அன் அவர் அவன்கிட்ட பேசியிருப்பேன். ஃபைனலா அவன் ஒன்று சொன்னான், ஏய் இதான் நான் எதிர்பார்க்குற அப்படின்னா. டோட்டலா ராங் கன்க்ளூஷன். ஹாஃப் அன் அவர் நான் பேசினதுக்கு அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காட் இட் எவ்ரிதிங் ராங். அப்புறம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவன்கிட்ட திருப்பி ஷேர் பண்றதுக்கு. ஹி காட் இட் ராங். ஸோ மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதை வந்து நான் சரியா தான் புரிந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி, நீ இதை தானே சொல்ல வர்ற, உன்னோட ஃபீலிங்ஸ் இதுதானே, am I right? நான் தப்புனா நீ கரெக்ட் பண்ண. மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ திஸ் பிபிடி. ஒரு செகண்ட் டைம் நீங்க போகணும். தோஸ் ஆர் வாண்ட் டு இந்த மென்டர்ஷிப்ல, மினிஸ்ட்ரியில பீப்புள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு மேக் அன் இம்பாக்ட் ஈவன் ஆஃப்டர் மை டைம் இஸ் ஓவர். நான் வாழ்ந்து முடிந்த பிறகு, நான் மரித்த பின்பும் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து நான் வந்து இந்த உலகத்துல ஆண்டவர் வருகை வரைக்கும் ஒரு இம்பாக்ட் ஆண்டவர் என் மூலமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க, யூ ஹாவ் டு லிசன் டு திஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. வெரி வெரி கேர்ஃபுல்லி. பிகாஸ் இன் டெவலப்பிங் பீப்புள் யூ லீவ் அ லெகசி. ஜனங்களை நம்ம உருவாக்க நம்முடைய தரிசனங்கள் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம மறைந்து போய்விடலாம், மரித்து போய்விடலாம். somebody will catch it. the legacy will go on. அப்படின்றத மறந்துடாதீங்க. I want you to go through it again. ரொம்ப முக்கியமான காரியங்கள் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லியிருக்கிறேன். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்படி பேசுறப்ப எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எமோஷனல் டிஸ்ட்ரெஸ், உணர்வுசார் அழுத்தம், நிறைய டிஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அழுதுருவாங்க. சில சமயம் பேசுறப்ப கண்ணீர் வந்துடும், ஷேக் ஆகும், டோன் வந்து ஷேக் ஆகும், டோன் வந்து ரைஸ் ஆகும், சத்தமா பேசுவாங்க. இந்த டோன்ல வந்து நம்பிக்கை இருக்காது. என்ன பிரதர், எல்லாம் வேஸ்ட் பிரதர், எல்லாம் அப்படிதான் பிரதர். ஹெல்ப்லெஸ்னஸ், எனக்கு என்ன பண்ணே தெரியல, என்ன செய்யனே தெரியல, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற வார்த்தைகள். இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். தே நீட் கண்டினியூஸ் சப்போர்ட் சிஸ்டம். அவங்களுக்காக நீ ஜாமுன் அடிக்கடி திருப்பி 2-3 நாள் கண்டினியூஸா நம்ம ஃபோன் பண்ணணும், கண்டினியூஸா அவங்க கூட இருக்கணும். வித்ட்ராவல், தனிமைப்படுத்தல. அவங்க தனியா போயிருவாங்க, மீட்டிங் வர மாட்டாங்க, இதுல இருக்க மாட்டாங்க, கிளஸ்டர்ல இருக்க மாட்டாங்க. அவங்கள you have to go, reach out to them. இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். இதெல்லாம் என்னது அப்படின்னா சைன்ஸ் ஆஃப் இமோஷனல் டிஸ்ட்ரெஸ். ரொம்ப முக்கியமான இது டேஞ்சர் சைன்ஸ், ரெட் சிக்னல் இதெல்லாம். ஸோ ஏன் நான் வந்து யோசித்தேன், ஏன் வந்து ஆண்டவர் என்னோட டீச்சிங்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்த ஒய்ஆர்பியில் எமோஷன் ஏரியா பயங்கரமா ஆண்டவர் டச் பண்ண சொன்னாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சில இன்டர்நேஷனல் ப்ரீச்சர்ஸோட ப்ரீச்சிங் நான் கேட்டப்ப அவங்க எல்லாம் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, the upcoming generation is more of emotional generation அப்படின்றாங்க. எழுந்து விடுகிற ஜெனரேஷன்ஸ் வந்து இமோஷனல் ஜெனரேஷனா இருக்கா. we have so much of emotional problem. அதனால சூசைட் ரேட்ஸ்லாம் ஹையா இருக்கு. சரி, இந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆனா என்ன அதுக்கு சொல்யூஷன் தெரியுமா? சைக்காலஜிக்கல் டேர்ம் வந்து கெத்தார்சிஸ். கெத்தார்சிஸ்னா என்னன்னா, எமோஷன்ஸை வந்து கிளீன் பண்றது. எமோஷன்ஸை கிளீன் பண்றதுனா என்னது? ட்ரெயின் அவுட் பண்றது, வெண்ட் அவுட் பண்றது, வெண்டிங் அவுட் அப்படின்றாங்க. வெண்ட் அவுட். நான் யோசிச்சேன், வெண்ட் அவுட்னா வாட் இஸ் வெண்ட் அவுட்? கெத்தார்சிஸ் ரொம்ப சைக்காலஜிக்கல் டேர்மா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. எப்ப சைக்காலஜி எல்லாம் கிடையாது, பைபிள்ல வெண்ட் அவுட் சாம்ஸ் எங்க இருக்குன்னு பாரு அப்படின்னார். ஏகப்பட்ட சங்கீதங்கள்ல வெண்ட் அவுட் சாம்ஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது என்ன 44 சங்கீதம். ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? ஆண்டவர் தூங்குற மாதிரி இருக்குது.
எழுந்திருளும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமை எங்கள் நெருக்கத்தை மறந்து விடுகிறீர்? மறந்துட்டீங்களே ஆண்டவரை இல்லையா? ஆண்டவர் தூங்குறாரு, ஆண்டவர் எழும்பணுமா? ஆண்டவர் மறந்துட்டாரா? சங்கீதம் 3:7 பாருங்க. கர்த்தாவே எழுந்திருளும், எழுந்திருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து கன்னத்துல சொல்றாப்புல, துன்மார்க்குடைய பற்களை பல்ல உடையாண்டவரே. ஜோம் இருக்கீங்களா? அப்படி இட்ஸ் a venting out. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, பட் he understands. 6:3 என் ஆத்மா மிகவும் வியாழப்படு, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காத? how long ஆண்டவரே? எப்ப எவ்வளவு பொறுமை இழந்து இதெல்லாம் நான் வாசிக்கிறப்ப so what to say, இப்படிலாம் இருக்குதான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. catharsis, venting out psalms. 77 நிறைய இருந்துச்சு. ஆண்டவரே என் ஆத்துமா தொய்ந்து போயிட்டு இருப்பா, நித்திய காலமாய் தள்ளிவிடுவீரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பீரோ? கேள்வி மேல கேள்வி. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்கு தத்தமானது தலைமுறைக்கும் ஒழுந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தீரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ? ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் பாரு. அடுத்து 102 என் நாட்கள் புலம்பல், அப்படிப்பட்ட புலம்பல். ஆந்தை போல குருவி போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. 7வது வசனம் பாருங்க. 6வது வசனம், வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போலானேன். அதாவது இது எல்லாமே கத்தார்சிஸ் சாம்ஸ், வெண்டிங் அவுட் சாம்ஸ். ஆண்டவர்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் தியாலஜிக்கலி கம்ப்ளீட்லி ராங். இந்த சாம்ஸ் நீங்க ஃபுல்லா இது பண்ணி பாருங்க. ஓவரால் டீச்சிங் ஆஃப் த பைபிளுக்கும் இதுக்கும் இது வரவே வராது. ஆண்டவர் ஓவரால் எதிரிகளை மன்னிக்க சொல்றாரு, பல்ல உடைக்க சொல்றாரு. பல்ல உடையுங்க. இன்னும் ஒரு சங்கீதத்துல நான் போடல, நிறைய இருக்கு. குழந்தைங்கள்லாம் அடிச்சு பாறையில அடிங்க ஆண்டவரே, உடையுங்க, நாசமா போவாரலாக, அவங்கெல்லாம் விதைகளா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சாபங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. இதெல்லாமே ஆண்டவர் அந்த வெண்டிங் அவுட் ப்ராசஸ்ல கொண்டு போறார். ஸோ லிசனிங் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இந்த வெண்டிங் அவுட் பீப்புள் நீட். ரொம்ப எமோஷனல் டேமேஜா இருக்கிறவங்களுக்கு யூ நீட் டு கிவ் மோர் டைம். லெட் தம் ஸ்பீக், லெட் தம் ஷவுட், லெட் தம் எக்ஸ்பிரஸ் தேர் ஆங்கர். பப்ளிக்கா இல்ல, உங்ககிட்ட. பி பேஷண்ட். இட்ஸ் நார்மல். பைபிள் எல்லாமே இருக்குது. இட்ஸ் நார்மல். And finally, இந்த listening to othersல listening from the needy world. இதோட சின்ன முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். தேவையுள்ள ஜனத்தினுடைய சத்தமும் நம்மளுக்கு கேட்கணும். ஆண்டவர் என்னை கொண்டு வைத்திருக்கிற ஏதாவது ஒரு ஜெப ஊழியமா இருக்கலாம், இல்ல மிஷனரி ஊழியமா இருக்கலாம், இல்ல மற்றவர்களுக்கு அமர்த்த போகிற ஒரு ஊழியமா இருக்கலாம். தேவையுள்ள ஜனத்தின் சத்தம் கேட்கணும். மற்றவர்களும் கேட்கறது அந்த மென்டர்ஷிப்ல இதுவும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் நம்மளுக்கு வேணும். ஹார்ட் கிரை ஆஃப் காட் அப்படின்ற என்னோட புக்ல வாய்ஸஸ் அப்படின்ற ஒரு சாப்டர், ஐ வுட் என்கரேஜ் யூ டு ரீட் தட். வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி, இன்னும் பிறவாத குழந்தையின் சத்தம் எப்படி இருக்கும்? அம்மா அப்பா பிரிந்து போகிற சூழ்நிலையில பாதிக்கப்படுற பிள்ளைங்களுடைய சத்தம் எப்படி இருக்கும்? தனிமையா இருக்கிற சத்தம் எப்படி இருக்கும்? ஒரு ப்ராஸ்டியூட் அடிவாங்கின, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை தள்ளப்பட்ட ஒரு ப்ராஸ்டியூட்டுடைய இறுதி காலத்துல அந்த ஓலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ், ரொம்ப ஆழமான அந்த சத்தங்கள். நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம பிரச்சனையே பார்த்து சுயத்தையே பார்த்து என்னையே பார்த்து I should not forget to listen to the needy world and pray for them. அபார்ஷன் இந்தியால ஒரு வருஷத்துக்கு 60,000 லட்சம் நடக்குது. என்ன ஒரு பயங்கரம் பாருங்களேன். ஒரு வருஷத்துல 60,000 லட்சம் குழந்தைங்க நிறைய தவறான உறவுல அழிக்கப்படுகிறதான சூழ்நிலை. ஆண்டவரே, தேசத்துல என்னை வைத்திருக்கிறீரே, நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும்.
இதை குறித்து நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும்? இந்த ரத்தங்கள்லாம் மேல போயிட்டு இருக்கு. இந்த கூக்குரல் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு இருக்கிறது. நம்மளை பார்த்து கேட்கிறார். இருக்கிற இடங்கள் எங்க பார்த்தாலும் சரிதான். எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு சிட்டியா இருந்தாலும் சரிதான். எல்லா இடத்துலயும் சேரிப்புற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் அடாப்ட் பண்ணி அவங்கள டியூஷன் எடுத்து அவங்களுக்கு வந்து கொண்டு வர்ற ஒரு ப்ராஜெக்ட் ஏன் நம்மலாம் போடக்கூடாது? எனக்கெல்லாம் கை ஃபுல்லா இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டேன், இனிமே நீ இஷ்டத்துக்கு அந்தந்த ப்ராஜெக்ட்னு போனன்னா உன்னோட ஹெல்த், ஃபேமிலி எல்லாமே டேமேஜ். இனிமே நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்ட்டார். பட் ஐ வாண்ட் யூ டு ப்ரொசீட். எங்க பாருங்க சில்ட்ரன் தான். சிட்டில பாருங்க, சென்னை சிட்டில ரோட்ல சில்ட்ரன் இருக்கிறாங்க. போய் உட்காந்து பேசி எடுத்து ஒரு 10 பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமே, டியூஷன் ஆரம்பிக்கலாமே, செய்யலாமே, எவ்வளோ காரியங்களும் செய்யலாமே. நம்மளே செய்யல அப்படின்னா மித்தவங்க எப்படி செய்வாங்க? ஸ்லம் சில்ட்ரன், ரூரல் சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் உங்களுக்காகலாம் ஆண்டவரே, நான் ஒரு தலைமுறையை இம்பாக்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. உங்கள ஏபிளா இருக்கிறவங்க பெரிய லெவல்ல நீங்க யோசிங்க. ஆண்டவரே, ஒரு 500 பிள்ளைங்கள நான் இம்பாக்ட் பண்ணணும். நான் மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 1000 சில்ட்ரன், 1000 யூத்தை நான் வந்து இம்பாக்ட் பண்ணணும். சில்ட்ரன் மட்டும் இருக்கல, டீன்ஸ் இருக்கிறாங்க. டீன்ஸை நான் இம்பாக்ட் பண்ணணும். லிசனிங் ஃப்ரம் த வேர்ல்ட். எத்தனை சூசைட் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை ஆர்ஃபன் சில்ட்ரன் இருக்கிறாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா மணிப்பூர் ஆண்டோட கிருபையில நான் மணிப்பூர் சமீபத்தில் போயிட்டு வர உதவி செய்தேன். அந்த ரேப் விக்டிம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் கண்ணீர், எவ்வளோ ஒரு இது. அந்த ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட்டோட நான் பேசிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், என்கிட்ட ஏதோ பெரிய கோடி கணக்கில் பணம் இருக்கிற மாதிரி நான் பேசினேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு. எவ்வளோ தேவைகள் இருக்குது. The church needs to be mobilized. ஒரு பெரிய ஒரு சவால் நம்மளுக்கு உண்டு. மிசோரம் போயிருந்தேன். மிசோராம்ல வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, தம் வந்து அப்படி அடிக்கிறாங்க. கிறிஸ்டியன் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபேமிலிக்குள்ள கிறிஸ்டியன் பீப்புள். ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஆண்டவரே, கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்களே ஆண்டவரே. என்னோட ஸ்டூடெண்ட் கான்டாக்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அங்கிள் நீங்க தமிழ்நாட்டில் நடத்துற மாதிரி இங்கெல்லாம் ஏன் அங்கிள் மீட்டிங் நடத்த மாட்டேங்கிறீங்க? என்ன ஒரு கிரை. ஆண்டவரே, எங்களால் இயன்ற மட்டும் இந்த ஜனங்களை எல்லாம் சந்திக்க எங்களுக்கு ஒரு கிருபையை தாரும். அந்த பையன் சொன்னா, அங்கிள் இங்க வந்து மிசோரம்ல வந்து ஐஸ்வால், கேபிட்டல் சிட்டி ஐஸ்வால்ல நீங்க எந்த காலேஜ்ல போனாலும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. 1 hour நான் வந்து காஸ்பல் நான் சொல்ல போறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் வாங்கி தரேன் அப்படி. வாட் a great thing. நார்த் ஈஸ்ட்ல வந்து எனக்கு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஆண்டவரை நீ கிரியேட் செய்யும், ஜெபிக்கலாம். ஆண்டவரை எடுத்து எங்களை பயன்படுத்தும், எங்க டீமை பயன்படுத்தும், எங்க 500 யூத்தை பயன்படுத்தும். ஃபியரி விட்னஸஸா நாங்க சிதறட்டும் ஆண்டவரை. அங்கே இங்கே போய் சுவிசேஷத்தை நாங்கள் பரப்பட்டும் ஆண்டவரை. போதும் செல்ஃப் சென்டர்ட் லைஃப். லெட்ஸ் எண்ட் இட். செல்ஃப் சென்டர்ட் லைஃப். சைல்டு டிராபிக்கிங், அறியாம இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளவ ஆக்கப்படுகிற ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் டேட்டா படி 8 சில்ட்ரன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரிஜிஸ்டர்ட் கேசஸ் வந்து மோர் தென் 20-25 இருக்கும். எவ்ரி டே 20 பேர். இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வேணுமே சிட்டிஸ்ல. ஒரு வகையான ஊழியங்கள் சொன்னீரேன் ஆண்டவரே. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு பாரம் யாருக்காச்சும் நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம். If you God burdens you, you pray about it. கடைசியா சூசைட்ஸ் பாத்தீங்கன்னா 2022 டேட்டா 1.6 lakh சூசைட். 1.6 lakh சூசைட். 450 பேர் பெர் டே இறந்திருக்கிறாங்க. அவர் நேஷன் இஸ் a depressed nation. இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ள இந்த நம்ம 6:30 இருந்து இப்போ வர்றதுக்குள்ள ஒரு 30 பேர்கிட்ட இறந்திருக்கிறாங்க. 30 பேர் வீட்டுல மரண ஓலம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு பயங்கரம். ஆசையா வளர்த்த பெற்றோர்
பிரைம் ஏஜ்ல தூக்குல தொங்குறான். பிரைம் ஏஜ்ல லவ் ஃபெயிலியர்னு சொல்லி அவன் செத்துக்கொள்றான். கோட்டா அப்படின்ற ராஜஸ்தான்ல உள்ள ஒரு சிட்டி, எஜுகேஷன் ஹப், நீட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி கட 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 கடன்னு சூசைட். ஆண்டவரே, அழிந்து போகின்ற இந்த சமுதாயத்துக்கு லெட் மீ லிசன் டு தேர் வாய்ஸஸ் ஆல்வேஸ். என்னையே நான் பார்த்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளக்கூடாது. I want to end with the prayer of Saint Francis. எனக்கு ரொம்ப பிடிச்சமான prayer. Lord, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. ஆண்டவரே, வெறுமை இதெல்லாம் இருக்கிற இடத்துல அன்பை நான் கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும். Oh, divine master, grant that I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. For it is in giving that we receive. It is in pardoning that we are pardoned. It is in dying that we are born to eternal life. Amen. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய சமாதானத்தின் கருவியாக பயன்படுத்தும். வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பையும், காயம் இருக்கும் இடத்தில் மன்னிப்பையும், சந்தேகம் இருக்கும் இடத்தில் விசுவாசத்தையும், திகைப்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும், இருள் இருக்கும் இடத்தில் வெளிச்சத்தையும், கவலை இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியையும் விதைக்க உதவி செய்யும். என்ன ஒரு ஆழமான பிரேயர் பாரு. லார்ட், உம்முடைய சமாதானத்தின் கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை உமது ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸா பயன்படுத்துங்க ஆண்டவரே. வெறுப்பு இருக்கிற இடத்துல உடைய அன்பு, காயம் இருக்கிற இடத்துல உடைய மன்னிப்பு, சந்தேகம் இருக்கிற இடத்துல விசுவாசம், திகைப்பு இருக்கிற இடத்துல நம்பிக்கை, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம், கவலை இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி விதைக்க உதவி செய்யும். பரமதேவனே, நான் தேற்றப்படுவதை விட தேற்றவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்ளவும், நேசிக்கப்படுவதை விட நேசிக்கவுமே உதவி செய்வேன். என்ன ஒரு ஆழமான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. ஆண்டவர், என்னை யாரும் தேடுறதுக்கு இல்லையே, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது, நான் என்னை புரிந்து கொள்றது யாருமே இல்லையே, நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு, என்னை நேசிக்கிறது யாருமே இல்லையே. ஸ்டாப் திட் நான்சென்ஸ். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நான் தேற்றப்படுவதை விட தேற்றவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்ளவும், நேசிக்கப்படுவதை விட நேசிக்கவுமே உதவி செய்யும். ஏனெனில் கொடுக்கும் போதுதான் பெற்றுக்கொள்கிறோம், மன்னிக்கும் போதுதான் மன்னிக்கப்படுகிறோம், மரிக்கும் போதுதான் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். என் நிமித்தமாகவும் என் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். காயப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அநேக நேரத்துல காயமடைந்தது உண்மைதான். எங்களுக்கு நடந்த சம்பவங்களால மனுஷர்கள் புரிந்து கொள்ளாம போனதுனால அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போனதெல்லாம் உண்மைதான். நான் ஆண்டவர் சொல்றேன், யூ கோ ஃப்ரம் இன்வர்ட் டு அவுட்வர்ட். நான் என்னுடைய அன்பு உனக்கு போதும், நான் உன்னை சுகப்படுத்தி விட்டேன், நீ போ. அன்பில்லாத இடங்களுக்கு அன்பை காண்பிக்க நீ போ. சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுக்க நீ கடந்து போ. வெளிச்சமில்லாத இடங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க நீ வெளிச்சமாய் நீ கடந்து போ. நம்பிக்கையில்லா சமுதாயத்துக்கு நம்பிக்கை கொடுக்க நீ பறந்து போ. உன் சிறகுகள் வந்துவிட்டது, நீ பறக்கும் நேரம் இது. கர்த்தருடைய ஒளி உண்மையில் உதித்தது, நீ எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்கிற இனிமே கேட்க போற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே அப்பா, நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்கவும் எங்களிடத்திலிருந்து கேட்கவும் மற்றவர்களுடைய துக்கங்களையும் விசேஷமாக அழிந்து போயிட்டு இருக்கிற ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய சத்தத்தையும் கேட்கிறதற்கு எங்கள் செவிகளை திறந்துள்ளோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தலைமுறையில எங்கள் தேசத்தினுடைய எழுப்புதலை நாங்கள் கண்டுவிட, ருசித்துவிட, பார்த்துவிட உதவி செய்யும். 500 யூத் ராலி அதற்காக நீர் ஏற்படுத்தினீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். 5th gospel மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும். இந்த வருஷத்துல ஆண்டவரே அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா விழுந்துவிட உதவி செய்யும் ராஜா.
பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.